வெள்ளரிக்காயை தோல் சீவி வச்சிருக்கேன். கொட்டை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். இந்த கொட்டை வேண்டாம். முடிஞ்சதும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கணும். ஒன்று ரெண்டு கொட்டை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி ஃபுல்லாக நறுக்கி வச்சுக்கணும். 2 கப்பு அரிசி தேவையான தண்ணி விட்டு 1/2 ஸ்பூன் உப்பு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு உதிராக வடித்து வச்சுருக்கேன். ஒரு வெள்ளரிக்காய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கான சாமான்கள் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 2 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 6 வரமிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், நல்லெண்ணெய், கடுகு. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியா போட்டிருக்கேன். லேசாக செவந்தெடுத்து இதை மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுடலாம். இதுவும் செவக்க வறுக்கணும். கோல்டன் கலர் வந்துடுது. இதையும் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது துவரம் பருப்பு போட்டுக்கிறேன். இதை அடுப்பை ரொம்ப லோவில் வச்சு பண்ணணும், ஏன்னா கரிஞ்சிடும். இப்போ செவந்தோடுத்து இது கூடயே இந்த வெள்ளை போட்டுக்கலாம். இது லேசாக படபடன்னு வெடிக்கிறது. இப்போ இந்த பெருங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். என்ன மாதிரி கலரி கொடுத்துட்டு இதையும் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு மிளகாய் வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுந்தோடுத்து இந்த கருவேப்பிலை ஒரு படி போட்டுக்கலாம்.
இதையும் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன், வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சோடு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த நறுக்கி வச்ச வெள்ளரிக்காயை இதில் போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். இந்த மாதிரி கலரி கொடுத்தோம்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் வதங்கிடும். நான் அதில் தண்ணியே விடலை, அப்போ அதுவே தண்ணி விட்டுன்னு கொடுத்து பார்த்தேன். அதனால தண்ணியே விட தேவையில்லை. நல்லா வதங்கி எடுத்து இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவலை இதில் போட்டுடணும். ஒரு வாட்டி இந்த மாதிரி கலரி கொடுத்துடணும். கொஞ்சம் அந்த தண்ணி விட்டுருந்தது இல்லையா வெள்ளரிக்காய், அதை கூட அந்த தேங்காய் நல்லா உறிஞ்சி எடுத்து பாருங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பொடிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நைஸாக பொடிச்சாச்சு. பொடிச்ச பொடியை இதோட சேர்த்துடலாம். ஒரு வாட்டி கலரி விட்டுப்போம். அதுக்கப்புறமா சாதம் போட்டு கலரலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை சேர்த்து கலரினோம்னா ஈஸியாக கலரி விட்டுடலாம். ஒரே மாதிரி வெள்ளரிக்காயை வச்சு பச்சடி, சாம்பார் இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வெள்ளரிக்காய் சாதமாக இப்போ பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.